ஜீவனாம்சம்னா என்ன? இதை எந்த நீதிமன்றத்துல நம்ம செலவுகள், பராமரிப்புகள் எல்லாத்தையுமே அதற்கு முன்னாடி நம்ம இடைக்கால ஜீவனாம்சம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஹலோ வியூவர்ஸ், சட்டம் அறிவோம் நிகழ்ச்சியின் எபிசோடு 4 உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம ஏற்கனவே விவாகரத்தை பத்தி விரிவா பார்த்திருந்தோம். எபிசோடு 2 மியூச்சுவல் டைவர்ஸ் பத்தியும், எபிசோடு 3 கண்டெஸ்டட் டிவோர்ஸ் பத்தியும் நம்ம பார்த்திருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியா நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்டிருந்தாங்க, சார் இந்த விவாகரத்தான பீரியட்ல மனைவி ரொம்ப கஷ்டப்படுறாங்க, மனைவி பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க, அதுல நிறைய பேர் அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கே கஷ்டப்படுறாங்க, அப்போ இந்த ஜீவனாம்சம் பத்தி அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்மளோட வியூவர்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அவங்களுடைய ரெக்வஸ்டுக்காக நம்ம எபிசோட் 4 நம்ம ஜீவனாம்சம் பத்தி பேச போறோம். இன்னைக்கு ஜீவனாம்சம்னா என்ன, இடைக்கால ஜீவனாம்சம்னா என்ன, இதை எந்த நீதிமன்றத்துல நம்ம அணுகிறது, இதற்காக ஜீவனாம்சம், யாருக்கெல்லாம் ஜீவனாம்சம், இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். பொதுவா ஒரு கணவன் மனைவி 2 பேருமே பிரிந்து வாழக்கூடிய காலங்கள்ல மனைவியானவள் தன்னுடைய குழந்தையோடோ, குழந்தை இல்லாத மனைவி தனியாகவோ வாழ நேரிடுகிறது. அதே சமயம் அந்த மனைவியானவள் வாழ்றதுக்கு வழி இல்லாம தன்னுடைய அப்பா அம்மா கூட இல்ல அவங்களே தனியாகவும் வாழ்றதுக்கு உண்டான பல சந்தர்ப்பங்கள் ஏற்படுது. இந்த மாதிரி நேரத்துல அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறையினுடைய செலவுகள், பராமரிப்புகள் எல்லாத்தையுமே அவங்களே பார்த்துக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது. இந்த நேரத்துல மனைவி தகுந்த நீதிமன்றத்தை அணுகி கணவன் கிட்ட இருந்து ஜீவனாம்சம் பெறலாம். அதாவது பிரிவு 24 ஹிந்து திருமண சட்டத்திலேயோ அல்லது ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல சிஆர்பிசி செக்ஷன் 125 பயன்படுத்தி ஜீவனாம்சமோ, ஜீவனாம்சத்திற்கு முன்னாடி இடைக்கால ஜீவனாம்சமோ பெறலாம். யாரெல்லாம் பெறலாம் அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு கணவன் மனைவி அவங்க ஏற்கனவே பிரிஞ்சிருக்காங்க, கணவன் ஒரு நல்ல உத்தியோகத்துல இருக்காங்க, மனைவியும் ஒரு நல்ல உத்தியோகத்துல இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்துல கணவன் மனைவிய மெயின்டைன் பண்ணணுமா அப்படின்னு சொன்னா, மனைவி ஏற்கனவே போதுமான சம்பளம் வாங்கும் பொழுது அதற்குண்டான அவசியம் ஏற்படுறது கிடையாது. ஆனா அந்த மனைவி தன்னுடைய ஒரு கை குழந்தையவோ அல்லது ஒரு வளர்ந்த ஒரு 18 வயசுக்கு கீழே உள்ள குழந்தையவோ வச்சிருக்கும் பொழுது அந்த குழந்தைய வளர்க்க வேண்டிய கடமையும் அந்த குழந்தைய மெயின்டைன் பண்ணக்கூடிய கடமையும் கணவனை சார்ந்தது. அந்த நேரத்துல அந்த மனைவியானவள், நான் ஏற்கனவே சொன்னது போல ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல செக்ஷன் 125 சிஆர்பிசி அந்த பிரிவை பயன்படுத்தி ஒரு ஜீவனாம்ச வழக்கானது தொடுக்கலாம். இதுல என்ன கேட்கலாம் அப்படின்னு சொன்னா, அந்த குழந்தையினுடைய பராமரிப்பு செலவானது கேட்கறதுக்கு பேர் தான் ஜீவனாம்சம். ஜீவனாம்ச வழக்கு போட்ட உடனே நமக்கு கோர்ட்ல நமக்கு உத்தரவு கிடைச்சிருமா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா கிடையாது. கண்டிப்பா ஒரு 2ல இருந்து ஒரு 3 மாதங்கள் காலங்கள் கண்டிப்பா ஆகும். இந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணலாம்னு சொன்னா, அதற்கு முன்னாடி நம்ம இடைக்கால ஜீவனாம்சம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதுல இடைக்கால ஜீவனாம்சத்திற்கு உண்டான மனுவை நம்ம கொடுத்து, அந்த மனுவுக்கு அந்த கணவரானவர் பதில் மனு கொடுத்து, ஜீவனாம்ச பெட்டிஷன், அதோடைய கவுண்டர் பெட்டிஷன் 2னுடைய என்கொயரி பண்ணும் பொழுது அந்த நீதிமன்றமானது ஒரு சிறு தொகையை அந்த குழந்தையினுடைய பராமரிப்பிற்காக கணவன் கொடுக்க சொல்லி உத்தரவு போடுவாங்க. அதுதான் இடைக்கால ஜீவனாம்சம். மற்றபடி இந்த ஜீவனாம்ச வழக்கை முழுமையா விசாரிச்சு கடைசியில நீதிமன்றமானது கணவனுக்கு ஒரு தொகையை நிர்ணயிப்பாங்க. அந்த மனைவிக்கும் அந்த குழந்தைக்கும் ஜீவனாம்சம் பெறுவதற்கு தகுதிகள் இருக்கா அப்படிங்கறத நீதிமன்றம் ஆராய்ந்து இறுதியாக நீதிமன்றமானது ஒரு முடிவுக்கு அந்த கணவனுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை மாதம் அவங்களுக்கு நீதிமன்றம் மூலமாகவோ அல்லது அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லயோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவானது பிறப்பிக்கப்படுவாங்க. இதை நம்ம ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லயும் வாங்கிக்கலாம். இல்ல ஏற்கனவே விவாகரத்து வழக்கு சார்பு நீதிமன்றத்திலேயோ குடும்பநல நீதிமன்றத்திலேயோ அந்த வழக்கு பெண்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அந்த சார்பு நீதிமன்றத்திலேயோ அல்லது குடும்பநல நீதிமன்றத்திலேயோ தனி ஒரு வழக்காகவும் போட்டு நம்ம அங்கேயும் இந்த ஜீவனாம்சத்தை பெற்றுக்கலாம். ஆனா ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட், அதாவது குற்றவியல் நீதிமன்றத்திலையும் சரி, குடும்பநல நீதிமன்றத்திலையும் சரி, 2 நீதிமன்றத்திலையும் ஒரே நேரத்துல ஜீவனாம்சம் கேட்டு வழக்கு போடுறதுங்கிறது தவறான செயலாகும். ஜீவனாம்சத்திற்காக 2 நீதிமன்றத்துல இருவேறு வழக்குகளானது பதிவு செய்ய கூடாது. ஜீவனாம்சம் பற்றிய உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் என்னுடைய தொலைபேசியில் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். மேலும் இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லலாம். மேலும் நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்க ஃபுல் அண்ட் கலாட்டா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.